வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் வைக்காம S1 ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சு உங்களுக்கு ஒரு பியரிஸ்னஸை இன்டியூஸ் பண்ணியிருக்கு. அதை தாண்டி நேற்று விர்ஜின் சிபிஆர் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் வந்துச்சு. பட் அதாலையுமே ப்ரைஸை மேலே சிபிஆருக்கு மேலே சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாமல் கீழே வந்திருக்கிறது ஒரு பியரிஸ் சைன் தான். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். அதுக்கேற்றாப்புல இன்னைக்கு வந்திருக்கிற சிபிஆரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான். ஸோ இதுவுமே மார்க்கெட் பை ஆன் டிப்பிலிருந்து செல் ஆன் ரைஸ்க்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னைக்கு சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கும்போது இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹைலிருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபர்தராக கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு S1 தாண்டாலுமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது விர்ஜின் சிபிஆரான இந்த 24,875 வரைக்கும் ப்ரைஸை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதான் சிபிஆரை பொறுத்த வரைக்குமான அனாலிசிஸ். அண்ட் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24,983 மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே 25,192 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா மேலே நல்லதொரு பையிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதான் நிலவரம்.